ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் vlogs. நாளைக்கு வந்து துருவோட பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்குது. அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கும் ஆஃபீஸ் போயிட்டு 3 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் லைட்டாக இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா துருவோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு இப்போ வீட்டில். ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் இல்லை, ஆமாம், ப்ரீ பர்த்டே ப்ரிப்பரேஷன். ப்ரீ பர்த்டே ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. எப்போவுமே ஒரு நல்ல நாள்னா எங்கள் மாமா என்ன பண்ணுவாங்க, கோலம் போடுவாங்க, அடுத்து மருதாணி போடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து மருதாணி நீ எதையும் போடாத. இல்லை, போட மாட்டேன். அதனால் மருதாணி வாங்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். பூனைக்குட்டி வரும். இப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் குருவுக்காக. என்ன ரிட்டன் கிஃப்ட்ஸ் அப்படின்னா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்கிறோம். வருணுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பிளான்ட் கொடுத்துருந்தோம், செடியெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ துருவுக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, செடி கொடுக்காம விதையா கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விதையும் வந்து துருவோட சேர்ந்து வளரட்டும் அப்படிங்கிறது தான் தீம். இது அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும். 50 pieces 299 300 தான். அதோட இந்த ரோலும் வந்துரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்மளே பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும். பாக்ஸ் ஃபோல்டிங் கட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிட்டு இந்த சீட்ஸ் பேக்கெட் இதுதான் வந்து நர்சரியிலேருந்து நாங்கள் வாங்கினோம், வெஜிடபிள் சீட்ஸு. ஸோ இது வந்து ஒரு 100 rupeesக்கு வாங்கினோம். ஸோ 5 packets. கரெக்ட். அது ஒரு 300. ஆணி இல்லை, அது முள்ளு வேணும்னே போட்டு ஒரு மரத்தில் போட்டு இப்படி இழுத்தா முள்ளு குத்திடுச்சு. அப்புறம் இந்த சீட்ஸ் வந்து ஒரு 100 rupeesக்கு வாங்கினோம். இது ஒரு 300 rupeesக்கு வாங்கணுமா, 400 rupees தான். அப்புறம் இந்த கவர் வாங்கினோம். ஸோ இந்த கவருக்குள்ள சீட்ஸ் எடுத்து போட்டு மடக்கி ஃபோல்ட் பண்ணி அண்ட் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு திரும்ப பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த சைடு. அவ்வளோதான். ஓகே, நம்மளுக்கு பாக்ஸ் ரெடி. ஸோ இதை எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ரோல் வச்சு நம்ம கட்டிடலாம். ஸோ அதுதான் பண்ணி இந்த கடைக்கு. ஸோ இவ்வளவும் நாங்கள் ரெடி பண்ணது. ஸோ பிரியங்காவும் பங்குக்கு வேலை பார்த்துட்டு இருக்குதா. சீட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ப்ரௌன் கவரில் போட்டு தருவா. அது எல்லாத்தையும் நான் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுவேன். அதை அவன் வந்து கயிறு போட்டு கட்டுறான். ஸோ இப்படி தான் எங்களோட ஒர்க் போயிட்டு இருக்குது. ரிட்டன் கிஃப்ட் வந்து நாங்களே கையால் ரெடி பண்ணி நாங்களே கொடுக்குறோம். 50 பேருக்கு 400ல முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். உன்னை காட்ட மாட்டேன், ட்ரெஸ்ஸே போடாமல் உட்காந்துருக்கான் ஒருத்தன் சம்மருக்கு ஏதமா. ஸோ கை எப்படி சமந்திருக்குன்னு பாருங்க. நேற்று போட்ட மருதாணி சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட டைம் வந்து 12 போகுது. இன்னும் வந்து இங்கே உட்காந்து மடிச்சிட்டு இருக்கிறான். வீட்டில் போய் பொண்டாட்டிட்டு அடி வாங்க போகிறான். போய் அடி வாங்க போகிறான். அடிக்கடி எங்கள் வீட்டில் நடக்கும். அங்கே இப்போ என்ன திட்டிட்டு இருப்பாங்க, நான் வெளியே சுத்தும் போது இவனை திட்டிட்டு இருப்பா. இதெல்லாம் அரசியல சகஜம். இந்த ஃப்ரெண்டுக்கு தான் கொண்டு போய் கெடுக்கிறாங்கிற மாதிரி. லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட இதே டைம்ல வந்து இப்பதான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நாங்கெல்லாம் போயிருக்கோம். நாளைக்கு நைட்டுங்க. நாளைக்கு நைட் இன்னைக்கு 17 நைட்டுங்க. ஐயோ சாரி, நைட்டு போலையா நம்ம. ஓகே 18 தான் செக்அப் போனோம் ஈவினிங். ஓகே, இப்போ வகுத்துக்குள்ள இருந்தா துரு. ஆனா முடியல, என்னால பெயின் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அது ஃபால்ஸ் பெயின்னே நாங்க நம்பிட்டு இருந்தோம். அப்புறம் போனோம் மறுநாள், அதாவது நாளைக்கு வந்து நாங்கள் போனோம், செக்கப் இருந்துச்சு. போயிட்டு அப்பயும் வந்து ஃபால்ஸ் பெயின் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா பிரியங்கா. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெயின் அதிகமாக 1 day விட்டு 1 day வந்து வர சொல்லிடுவாங்க, டேட் பக்கத்தில் வர. ஆனால் என்ன டெய்லி வர சொல்லிட்டாங்க. ஆமாம், பெயின் அதிகமாக. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு டீ தான் வாங்கி கொடுத்தேன். டீ கேட்டால் பேண்ட்ரியில் வந்து ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். டேப்லெட் வாங்குறதுக்காக சோஃபாவில் உட்காந்துருந்தா நான் போய் டேப்லெட் வாங்கி வரதுக்குள்ளே வலி வந்துருச்சு. அதிகமாக வலிக்குது அப்படின்னா அப்புறம் போனால்
உடனே அட்மிட் தான். அட்மிஷன் உடனே அட்மிஷனா அப்படின்ற மாதிரி உடனே அட்மிஷன் உடனே சர்ஜரி பண்ணி டப்புன்னு வரணும். துருவ தூக்கிட்டாங்க வெளியே. நானும் கொஞ்சம் பேக் பண்ணவா? இது இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலி வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எடுத்து வச்சுட்டு போய் படுத்து தூங்க போகிறோம். ஸோ நாளைக்கு கொண்டு போக வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சாச்சு. அங்கே அப்புறம் எப்படியும் வந்து ஹாலுக்கு போகிறப்போ மறந்துட்டு போவோம். திரும்பி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம், மறந்த பொருளை மட்டும். ஸோ அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம் மறக்காத மாதிரி. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் படுக்க போகிறேன். இப்போ தான் மணி 12 ஆகிடுச்சு. ஸோ பர்த்டே ப்ரிப்ரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிஞ்சது. வெளியெல்லாம் போய் சுற்றி வாங்கிட்டு வர்றது எல்லாமே கம்ப்ளீட். நாளைக்கு வந்து ஹால் போகிறோம், கேக் கட் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதான் பிளான் நாளைக்கு. இதோட நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் vlog முடிச்சுக்கலாம். பாய்.